எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க. இந்த விலாகில் வந்து தம்பிக்கு வந்து பயங்கர கோல்டாக இருக்குங்க. அதனால் நான் வந்து முருங்கைத்தலை சூப்பு, முருங்கைத்தண்டு, அந்த தண்டு இலையும் போட்டு எப்படி சூப் செய்கிறதுங்கிறது தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டு 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கணுங்க. முருங்கைத்தண்டை வந்து நசுக்கி போட்டுக்கணும், இஞ்சி நசுக்கி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம் இதெல்லாம் 1-2 நம்ம தட்டி அதில் போட்டுக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ரொம்ப மீடியமாக வச்சு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 4 விசில் வச்சுருக்கணும். முருங்கைத்தண்டை வந்து நீங்கள் நல்லா தட்டி போட்டு அந்த சூப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படியாப்பட்ட சளியாக இருந்தாலும் சரியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை கொஞ்சம் இருந்ததுங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான் இருந்தது. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்மியாக நான் அதை வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி போட்டு தாளித்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தலையை அலசி வச்ச தலையை வந்துட்டு அதில் போட்டுக்கலாம். இது வந்து இந்த தலை அந்த முருங்கைத்தலை வந்து நல்லா வணங்குற ஸ்டேஜில் அதுக்குள்ளே அந்தாண்டை வந்துட்டு நான் வச்சு அந்த சூப்பு வந்து விசில் அடங்கிருச்சுங்க. இது வந்து சூப்புன்னு சொல்லலாம், ரசம்னு சொல்லலாம். என்னென்னா நான் புளி ஆட் பண்ணல. இது வந்து தம்பி வந்து வெறுமனமே குடி அப்படின்னு சொன்னால் குடிக்க மாட்டான். நாங்கள்லாம் அப்படியே குடித்தோம். தம்பிக்கு வந்து சாதத்தில் போட்டு தான் நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், இது மஞ்சத்தூள் நிறையா சேர்த்திக்கணுங்க. ஏன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. அதனால் மஞ்சத்தூள் நம்ம நிறையா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாங்க. பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து இந்த ரசத்தை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு 4-5 வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இஞ்சி, பூண்டு வந்து 1-2 நான் அதுலேயும் போட்டிருக்கேங்க. இது வந்து தோலோடு 1-2 அந்த ஸ்மெல்லுக்காக தான். தோலோடு 1-2 போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச அந்த ரசத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லது. நீ எப்படியாப்பட்ட சளியாக இருந்தாலும் அடுத்த நாள் இது வந்து ஒரு 2 நாள், அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மோஷனில் அப்படியே வந்துடும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சீசனுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நான் தம்பிக்கு வந்து கொஞ்சமாக சாதம் போட்டு பிசைஞ்சு நான் அந்த ரசத்தை வந்து ஊற்றி நான் பிசைஞ்சு அவனுக்கு ஊட்டி விட போகிறேங்க. ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. என்ன தான் நம்ம வந்து மெடிசன் கொடுத்தாலும் இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம செய்யும் போது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த சளி வந்து க்யூர் ஆகும். ஏன்னா நம்மள மாதிரி அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, வெளியில் வந்து அதை எடுக்கிறது இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க. அது அப்படியே வந்தால் கூட முழுங்கிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டோமா இது வந்து மோஷனில் வந்துடும். அப்புறம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. என்னென்ன தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் இல்லைங்க, தேங்காய் நல்லா இருந்தது, வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இஞ்சி சூப்பராக இருந்தது நல்லா. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பொங்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோமா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப குட்டி விலாக் தாங்க இது. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து அந்த மூச்சு விடுறது ஒரு மாதிரியாக இருந்ததுங்க. அதனால் நாங்கள் இது அவனுக்கு குழந்தையாக இருக்கும் போதே நாங்கள் வாங்கியிருந்தோம். அதனால் வீட்லேயே அவனுக்கு நாங்கள் ரெடி பண்ணோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.